சம்மர் ஹாலிடே ஸ்நாக்ஸ் ரெசிபி சீரிஸ் 6ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 250 ml கப்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்ல சாஃப்டான டோவா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். போலிக்கு பிசைற மாதிரி சாஃப்டா ஃபிளெக்சிபிளா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிட்டு சாப்டு பீனட்ஸ் அண்ட் கேஷ்யூ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. துருவன கேரட் அண்ட் கோகனட் 1/2 கப் அளவுக்கும் 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 கப் பிரவுன் சுகர், 1/2 கப் வாட்டர், இது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. கேரட் அண்ட் கோகனட் நல்லா குக் ஆகி நல்லா திக்கானதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வரும்போது சின்ன சின்ன உருண்டைகளா நல்லா உருட்டி ஒரு பிளேட்ல அடுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பூரணத்தை உருண்டை பிடிக்கும் போது மாவுடைய சைஸை விட ஒரு சைஸ் கம்மியா பிடிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் ஸ்டஃபிங்ஸை உள்ள வைக்கும் போது வெளியில வராம இருக்கும். பூரிக்கட்டையில கொஞ்சம் போல எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளா எடுத்து வச்சுக்கோங்க. கையில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு தட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியா தட்ட வரும். நல்ல சாஃப்டா ஃபிளெக்சிபிளா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா தட்டி எடுக்கலாம். ரெடி பண்ண ஸ்டஃபிங்ஸை உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்படுற ஷேப்ல நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாதிரி தட்டியும் எடுத்துக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லயும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டியும் எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் சீல் பண்ணிட்டு ரோல் பண்ணீங்கன்னா நல்ல பால் ஷேப்புக்கு வரும். இது அப்படியே இட்லி பிளேட்ல வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். கரெக்டா ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணீங்கன்னா போதும். அதுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா கோதுமை மாவு சரியா வேகாது. 20 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது ரெண்டா கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்வீட் மாதிரியே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டஃபிங்ஸ் வச்சு கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஹெல்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டான இந்த ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.